ஹாய்ங்க. ஹாப்பி டே. எனக்கு உண்மையிலுமே இன்றைக்கி ஹாப்பி டே தாங்க. இன்றைக்கி காலையிலன்னு இல்லை, என்றைக்குமே நான் காலையில் இந்த மாதிரி தான் நானோ இல்லை எங்கள் ஹஸ்பண்டோ இல்லை என் பசங்களோ நாங்கள் எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் இதையும் நாங்கள் ஒரு வேலையாக தாங்க செய்கிறோம். பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clockலாம் இந்த மாதிரி மாடிக்கு வந்துட்டு நாங்கள் தினையை போட்டோன்னா எங்களுக்கு இது போல் எங்கள் வீட்டு பின்னாடியே வேலிக்கத்த மரம் இருக்கிறதுனால இந்த சிட்டுக்குருவிங்க எவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு வேண்டிய உணவை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கங்க. உண்மையிலுமே சொல்லணுன்னா நான் இந்த வீடு வந்து எங்களது புது வீடு 1.5 வருஷம்தான் ஆகுது. நாங்கள் வந்து கட்டிட்டு வரும்பொழுது இந்த வீட்டில் எண்ணி ஒரு 10 குருவி தான் இந்த மாதிரி இருந்தாங்களே. நாங்கள் தினையை போட்டு போட்டு நாங்கள் பழக்கம் பண்ணவே அவங்க 10 12 ஆச்சு, அதுக்கப்புறம் 15. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கும்பலாக உட்காந்துட்டுருக்கிற பொழுது நாங்கள் உட்காந்து எண்ணினோங்க. எண்றச்சே மொத்தம் 22 குருவிக்கு மேலே இருக்கிறாங்கங்க. இந்த எங்கள் கிட்டேயே வரத்துக்கு பயந்த ஆளுங்க இப்போது நாங்கள் வந்தோம் துணி உணர்த்துறோமோ இல்லை செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தால் கூட அவங்க பயமே இல்லாமல் எங்கள் கூடையே இருந்து போவாங்க. நம்ம கூண்டில் வச்சு அடைச்சி தான் இந்த மாதிரி நம்ம வளர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு இயற்கையாக நம்ம வளர விடலாம். ஒன்றுமே கிடையாது. நமக்கு வேண்டியது அவங்களுக்கு கொஞ்சோண்டு உணவு மட்டும் போட்டால் போதும். கொஞ்சோண்டு தினை மாதத்துக்கு நம்ம இவ்வளோன்னு குழந்தைங்களுக்காக நம்ம வச்சோம்னா அந்த தினையை வருவாங்க, சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் மாடி எப்படியும் இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதுபோல் நம்ம மாடியில் தினையோ இல்லை நம்ம டெய்லி வைக்கிற சாதமோ ஏதோ ஒன்று வச்சா கூட தினைனா இவங்க வருவாங்க. சாதம்னா தவிட்டுக்குருவிலேருந்து காக்காலேருந்து புறாலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வால் காக்கான்னு ஒரு பறவை, இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து நான் காலையில் 6 மணிக்கு உங்களுக்காகவே இன்றைக்கி எடுத்தேன். எப்பயுமே நம்மளால் பார்த்துட்ருக்கோம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் எடுத்தேன். அதனால் தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கூண்டில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு 4 பருக்க சாதமோ இல்லை இது மாதிரி தினையோ நம்ம வச்சோன்னா அவங்களுக்கு ஆகாரத்துக்கு ஆகாரம் கிடச்சிரும். ஆனால் இவங்களாங்க எங்கள் வீட்டுக்கு கன்ஃபார்மாக 6 மணிக்கு கரெக்டாக வந்து நாங்கள் வர வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. வந்துட்டாங்களா போட்டுட்டாங்களா அப்படின்னு காத்துட்ருப்பாங்கங்க. நான் எந்த மியூசிக்கும் எந்த எடிட்டிங்கும் பண்ணலை. நான் எடுத்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூங்க. எல்லோரும் கொஞ்சம் இந்த மாதிரி இயற்கையோடு நம்ம வாழ்வோம். தேங்க்யூ.